பாட்டுப்பாடி நல்ல ஆட்டமாடி பாட்டுப்பாடி ஒரு ஆட்டமாடி ஆட்டமாடி பாட்டுப்பாடி பாட்டுப்பாடி ஆட்டமாடி ஆட்டமாடி பாட்டுப்பாடி பாட்டுப்பாடி ஆட்டமாடி ஓட்டார விட்டு விட்டு வந்தோமையா ஓட்டாரை விட்டு வந்தோமையா நாங்க சரியான நேரத்துக்கு வந்தோமையா சரியான நேரத்துக்கு வந்தோமையா நாட்டிலே சேவதியே நாகரிக கோமாளி வந்தேனையா அன்பு சார்ந்த பெரியோர்களே, கலை மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய கலா ரசிக பெருமக்களே, எனது அருமை தாய்மார்களே மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்து பாதுகாப்பினை வழங்கிக் கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பையா அவர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்திற்கு மிக சிறப்பான முறையில் தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது ஒளி அமைப்பகம் எங்களது சௌரா ரேடியோ சாயல்குடி அன்பு உள்ளங்களுக்கும் அதில் பணிபுரியும் சகோதரர்கள் அனைவருக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தில் சார்பாகவும் வந்திருக்கும் கலைஞர் பெருமக்கள் சார்பாகவும் நாடகத்தின் அமைப்பாளர் கிடாதிருக்கையைச் சேர்ந்த வாசமிகு அன்பு மாமா எம்பி முருகன் அவர்கள் சார்பாகவும் இருக்கரம் குட்பென்போடு வருக வருக அன்போடு வரவேற்கிறோம். நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். மற்றும் இந்த நாடகத்தை உலக நாடுகளுக்கு கொண்டு செலுத்த வேண்டும் என்று இங்கு வருகை தந்து சிறந்த முறையில் வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் 4 பேர் வந்திருக்கீங்க. 4 பேருக்கும் மனமார்ந்த நன்றி. வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். ஏன்னா இந்த பகுதியில ஏகநாதர் ஐயா தான் முத நம்ம பகுதியில் எடுத்தவர். அடுத்து அன்பு மருமகன் குழலி சேர்ந்த அன்பு நம்ம உள்ளூரை சேர்ந்த அன்பு மாப்பிள்ள அவரு விசாலா விசாகம் யூடியூப் சேனல் விசாகம். அடுத்த அவரு ஏகநாதர் வருதா? ஏகநாதர் கேஎன்ஆரா? வரும்போது செல்லோட வந்துடணும். அருமையா 4 பேருமே 4 பேருக்கு மனமார்ந்த நன்றி. நான் என்ன சொல்றேன், எப்பவுமே ஊர்ல நல்ல நாடகம் போடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன ஒரு தாழ்மையான வேண்டுகோள், ஊர்ல இந்த மாதிரி யூடியூப் எடுக்கிறாங்க. ஒண்ணுன்னா கூட நம்ம சொல்லிடலாம், 2ன்னா கூட சொல்லிடலாம். இப்ப வர வர போற ஊர்ல பூரா 5-6 யூடியூப் சேனல் வர ஆரம்பிச்சு. அதனால தனியா உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அடிச்சிட வேண்டியது. நோட்டீஸ் அடிச்சு தனியா சொல்லிடணும், வேற வழி இல்ல. நம்மளுக்கு கிராம சம்பளம் கொடுக்கணும், அவங்க வந்து நம்மளுக்கு சம்பளம் கொடுக்கணும். அது நியாயம், மாசம் கொடுக்கணும் இல்லையா? பரவாயில்ல இருக்கட்டும். வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிகள் வணக்கம். நமது ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் நமது பிள்ளையார் குளம் கிராமத்தில் அருள்வாதித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அரகாசு அம்மன் கந்தூரி விழா முன்னிட்டு இந்த நாடகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. மேற்படி கோவிலுக்கு முன் அமைந்துள்ள நமது பசுமன் ஊனா முத்துராமலிங்க தேவர் சிங்கார விண்வெளி கலையரங்கத்தில் இந்த நாடகம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அன்பு கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிகத வணக்கம். நாடகத்தை நல்லபடியா ஆரம்பிச்சாச்சு. நீங்க உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா ரொம்ப அமைதியா உட்கார்ந்துருக்கீங்க. எல்லாருமே பெரியவங்க இல்லையா? பயமா இருக்கு கொஞ்சம். கொஞ்சம் கலகலப்பா உட்கார்ந்த நாடகத்தை ரசிச்சீங்கன்னா கலகலப்பா கொண்டு போகணும். இல்ல
கலகலப்பா உட்காந்து பார்க்கணும். இப்ப வெளியே வந்த உடனே யாரை பார்த்து தொழில் பண்ணுவோம்? எல்லாம் இவங்க முகத்தை பார்த்து தான் நம்ம தொழில் பண்ண முடியும். ஏன்னா நாடக கலைஞர்களுக்கு முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி யாருன்னா ரசிகர்கள் தான் முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி. நல்ல சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட உட்காந்து நாடகத்தை பார்த்தா நாங்களும் சந்தோஷமா தொழில் பண்ணுவோம். சரி, நல்லா ரசிக்கிறாங்க போல இருக்குப்பா, அப்ப விரும்பி மேற்கொண்டு நம்ம தொழில் பண்ணலாம் ஆர்வமா இருக்கோம். சில ஊர்ல பாருங்க கோமாளி வெளியே வந்து நான் உட்காந்துருக்க ஜெய் சரி இருக்காது, இப்படியே உட்காந்துருப்பாங்க. இப்படியே உட்காந்துருந்தா நம்மளுக்கும் தொழில் பண்ண பயமா இருக்கும். என்ன சொன்னாங்க? என்னப்பா பொறுமை கடலிலும் பெருதுடா. உங்க கூட சேர்ந்து நான் டைலாக் மறந்துடுவேன் போல இருக்கு. அதனால நல்ல கலகலப்பா சந்தோஷமா உட்காந்து நாடகத்தை பாருங்க. நீங்க என்ன ரசிக்கிறீங்க அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் ரொம்ப முக்கியம். நான் வண்டியை விட்டு நான் இறங்கும் பொழுது நல்ல இஸ்லாமர் பாட்டா போட்டுருந்தாங்க. வந்தோடனே முருகன் மாமாட்ட கேட்டேன், என்னம்மா பாட்டு இப்படி போட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ன விவரம், இது எப்படி நாடகம் நடத்துறாங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு மாமா அழகான ஒரு விஷயத்த சொன்னார். ஏன்னா நமது தெய்வீக திருமகனார் ஐயா பசுமன் ஊனா முத்துராமலிங்கம் ஐயா பிறந்தது இந்து மதம், படித்தது கிறிஸ்துவ மதம், ஆனால் பால் குடித்து வளர்ந்தது இஸ்லாம மதம். அதனால எல்லா மதமும் நம்மளுக்கு சம்மதம் சொல்லக்கூடிய திருமகனாருடைய இந்த ஜெயந்தி விழாவை முன்னிட்டு நமது கிராமத்தார்கள் இந்த நாடகத்தை நடத்துறாங்க. இந்த ஊர்லயே இந்த திருவிழா வந்து சமூக நல்லிணக்கமாக அவங்களுடைய நம்ம மத நல்லிணக்க பிறவிழா போட்டிருக்காங்க. இங்கேயுமே இருக்காது. நம்ம நான் சத்தியமா இந்த மாதிரி விஷயங்கள் நான் கேள்விப்படல. நான் இந்த மாதிரி உதாரணம் நமக்கெல்லாம் இதுல நான் வந்து கலந்துகிட்டதும் கிடையாது. ஆனா முதல் முறையாக இந்த மேடையில் இந்த விழாவிற்கு எங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பினை வழங்கிய கிராமத்தார்கள் உங்களுக்கு தான் கோடான கோடி நன்றி சொல்லணும். ஏன்னா இப்படி எல்லாமே இருந்துட்டா எந்த பிரச்சனையும் வராது. எல்லாருமே நம்ம ஒற்றுமையா இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல நீ பெரியாரு நான் பெரியாரு அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த காலத்திலேயே ஐயா தெய்வீக திருமகனார் ஐயா சொல்லி வச்சுட்டாரு, எல்லா மதமும் எனக்கு சம்மதமே. அது இஸ்லாம மதமா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ மதமா இருந்தாலும் சரி, எந்த மதமா இருந்தாலும், புத்த மதமா இருந்தாலும் சரி, எல்லாம் என் மதமே, எல்லாம் என் குடும்பமே அப்படின்னு சொன்னவர் தான் ஐயா தெய்வீக திருமகனார். அப்ப நம்ம எல்லாருமே தாய் பிள்ளையா ஒற்றுமையா இருக்கணும். அந்த ஒற்றுமையை எடுத்துக்காட்டும் அளவிற்கு இந்த ஊர்ல இந்த விழாவை சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த ஒற்றுமை என்னாலும் நீடித்து நிலைக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை நாங்க வேண்டிக்கிறோம். பல ஆண்டு காலமாக நடந்து வருது. இன்னும் நிறைய நடக்கணும். அதுல நாங்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய ஒரு சின்ன ஆசை. போதும் கூட்டம், இந்த கூட்டம் போதும். அடேங்கப்பா சரியான கூட்டமா இருக்கேன். இப்பதான் தாய்மார்கள் பூரா வராங்க. வீட்டுல சோத்தை தின்னுபிட்டு பொறுமையா போவோம். இங்கதான் கறி சாப்பாடு இருக்குல்ல. வரட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாடகத்தை நல்லபடியா கொண்டு செலுத்துறது நம்ம பொறுப்பு. ஆமா, நல்லபடியா மைசெட்டு போட்டு பேர் வாங்குறது அவங்க பொறுப்பு. நாடகத்தை நல்லபடியா ரசிக்கிறது உங்க பொறுப்பு. என்ன நிலைமைக்கு ஆக்குறோம்ன்றது எங்க பொறுப்பு. காலையில ஊர்க்காரவங்க சொல்லணும், கிடாத இருக்க முருகனை பெருமையா சொல்லணும். அடேங்கப்பா கிடாத இருக்க முருகா, நாடகத்தை நல்லபடியா சொல்லிச்சு முடியலப்பா, நாடகம் சிறப்பா இருந்துச்சாப்பா, நாடகம் நல்லா இருந்தா அப்படி பெருமையா பேசுவாங்க. நாடகம் சரியில்லைன்னு வைங்களேன், ஏப்பா ஏய் தக்காளி ஏய் முருகா என்னையா நாடகம் நடத்துனீங்க, ஆமா என்ன தித்திலிப்பு நாடகம், ஏன் சங்கு நாடகம் அப்படின்னு சொல்றதுக்கா, அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதனால நாடகத்தை நாங்க சிறப்பா கொண்டு போகணும். அதனால அமைதியா இருந்து நாடகத்தை நல்லபடியா ரசிங்க. கறிக்கிட்ட அதனால அமைதியா இருந்து ரசிங்க. அதுக்குன்னு ரொம்ப அமைதியா இருந்துடாதீங்க. நடிக்கிற எங்களுக்கு நல்லா இருக்காது, பார்க்க வந்த உங்களுக்கு நல்லா இருக்காது. நல்லபடியா ரசிக்கணும்னா நீங்க கைதட்டினா தான் நீங்க என்ன ரசிக்கிறீங்க அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சுக்க முடியும். எப்படி சொல்றீங்க? இப்ப ஒரு பாட்டு பாடும் பொழுது பையா தேவரையா பாட்டு பாடினாரு, முஸ்லீம் பாட்டு இதெல்லாம் பாடினாரு மாமா. அப்படி பாடும் பொழுது நீங்க கை தட்டினீங்கன்னா நாங்க தெரிஞ்சுக்குவோம், சரி இந்த பாட்டு ரசிக்கிறாங்க, அப்ப மேற்கொண்டு அந்த பாட்டை பாடுவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கொடுக்கும் வரக்கூடிய கலைஞர்களுக்கு. ஆமாங்க ப்ரோ. நீங்க பாட்டு பாடும் பொழுது கை தட்டாம அமைதியா இருந்தீங்கன்னா சரி பாட்டு பிடிக்கல போல இருக்கு, பேசாம பேசுவோம்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருவோம். சரி பேச்சை ரசிச்சாவது நீங்க கை தட்டிங்கன்னா அதை நாங்க தெரிஞ்சுக்குவோம், சரி பேச்சை ரசிக்கிறாங்க போல இருக்கு மேற்கொண்டு பேசுவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கொடுக்கும். அதுக்கு நீங்க ரசிக்காம ஆடும் பொழுது நீங்க கை தட்டிங்கன்னா நாங்க தெரிஞ்சுக்குவோம், சரி ஆட்டத்தை ரசிக்கிறாங்க போல இருக்கு மேற்கொண்டு ஒரு 1/4 மணி நேரம் ஆடுவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். அப்ப நீங்க எதை ரசிச்சு கை தட்டிங்களோ அதுக்கு தகுந்தாப்புல நாங்க தொழில் பண்ணுவோம். பாட்டு பிடிச்சிருந்தா கை தட்டுங்க, பேச்சு பிடிச்சிருந்தா கை தட்டுங்க, எதுவுமே பிடிக்கலைங்க தக்காளி மண்ணவாடி தூத்துங்க, நாசமா போகலான்ட்டு. வேற என்ன செய்யறது, கை தட்டுங்கன்னு சொல்லத்தான் முடியும். கை தட்டதும் கை தட்டாதும் உங்களுடைய விருப்பம். எங்காச்சும் வர கை தட்டுங்க பார்ப்போம். சத்தம் கேட்கலையே, கறி சாப்பாடு அடிக்கிற காத்துக்கு லேசா அசத்ததான் செய்ய. என்னதான் தூக்கம் வந்தாலும் ஒரு பொழுது தூக்கத்தை பொருட்படுத்தாம அதுக்கு என்ன
அப்படியே தூக்கம் வந்தா போய் கம்மாக்குள்ள அமுக்கி கொண்டாந்து உட்கார வைப்போம். அதெல்லாம் கோழி குஞ்சாடா கம்மாக்குள்ள அமுக்கிறதுக்கு. சரி, அதனால ஏற்கனவே அமுக்கிதான் அவனை உட்கார வச்சிருக்காங்க. அதனால வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு வணக்கத்தை சொல்றதுக்கு முன்னால அப்பெல்லாம் போது இந்த கோழி குஞ்சாதான் அமுக்கணும். கம்மா கிட்ட கம்மாக்குள்ள விட வேண்டியதே. அதனால நம்ம தெய்வீக திருமானாரை வணங்கிட்டு அலைகடல் ஒரு நாளும் வற்றாத உலகினிலே ஆதவன் வருவதற்கு தடையேது உலகினிலே. தங்கத்தின் நிறமென்றும் மாறாது மாறாது மாறாது. பசுமுன் சிங்கத்தின் புகழும் மறையாது. பசுமுன் தந்த திலகமடா பாரோர் பசுமுன் தமிழ திலகமோட தும்பி பாரோர் போற்றும் தலைவரடா. உலகம் போற்றும் தலைவரடா தம்பி, உலகம் போற்றும் தலைவரடா தம்பி, உக்கிர பாடிய முதல்வரடா. திருமகள் தேவதானடா. பசுபொன் தமிழ திலகமோட தும்பி பாரோர் தலை. மண்ணாசை வேண்டாம் என்று பெண்ணாசை கூடாதென்று. மண்ணாசை வேண்டாம் என்று பெண்ணாசை கூடாதென்று. கண்ணி தமிழ்நாட்டினிலே கண்ணி தமிழ்நாட்டினிலே கருணை மனிதர் தேவதானடா. நம்ம கருணை மனிதர் தேவதானடா. பசுமுன் தந்த திலகமோட தும்பி பாரோர் போற்றும் தலைவரடா. நல்லவர்க்கு நல்லவரா நானும் போற்றும் முத்தவரா. நல்லவர்க்கு நல்லவரா நானும் போற்றும் முத்தவரா. நாம வணங்கிடும் தெய்வமடா தம்பி, நாம வணங்கிடும் தெய்வமடா தம்பி. தெய்வீக திருமகன் தேவதானடா, நம்ம தெய்வீக திருமகன் தேவதானடா. பசுமுன் தந்த திலகமடா பாரோர் போற்றும் தெய்வமடா. உலகம் போற்றும் தலைவரடா தம்பி, உலகம் போற்றும் தலைவரடா தம்பி, முக்கிர பாடிய புதல்வரடா. பசுமுன் தந்த திலகமடா. மேற்படி நன்றி நன்றி நன்றி. இந்த ஒரு இதுக்கு தான் இவ்வளவு தூரம் நாங்கள் பாடுறோம் வாசிக்கிறோம். அன்பளிப்பு நீங்க கொடுக்கறது கொடுக்காத அது உங்களுடைய விருப்பம். எங்களுக்கு தேவை அந்த கைதட்டு ஒண்ணுதான். நீங்க கைதட்டுற ஒவ்வொரு கைதட்டும் எங்களுக்கு 1000 ரூபாய்க்கு சமம். ஆமா. மேற்படி கோவிலுக்கு முன்பாக சிங்கார விண்வெளி கலையரங்கத்தில் மாபெரும் தலை சிறந்த கலைஞர்கள் பங்கு கொள்ளும் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் நாடகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. சென்ற இடமெல்லாம் தனக்கு ஒரு வானிலை வெற்றி முரசு